பரிதாரத்தை பூசிக்கொள்ள தளபதியாரே நீங்களே வாழ்த்துங்க. கலை வளரட்டும், கலைவாணி துணை இருப்பார். கலை வளரட்டும், கலைவாணி துணை இருப்பார். அயல்நாடு சென்று இளவரசர் தாயக திரும்பியிருக்கிறார். அவர் மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாட்டியக்கலை ஆற்று. மங்கிடா எப்போதுமே கிழக்கிடா கொஞ்சம் நவுர்லா பல்பு பீஸ் ஆயிருக்கடா. பல்பு பீஸ் ஆவா ஆபரேட்டர் சொல்லத மாட்டுவான். அடாப்டர் லூஸ் ஆகுது போல. யாராவ வந்த பெண்கள் ஆட பரதநாட்டியம். இவன் ஆடியது பரதநாட்டியம். பரதநாட்டியம்டா. ஒரு கெத்து. கெத்தா போலாம். கெத்தா போனா. கெத்தா போன்னு சொல்வாங்க. அதானே. வந்த பெண்கள் பாய சிக்கவில்லை. ஆடல பாரு. ஆட்சி எப்படி? தளபதியாரே நீங்களே என்ன மார்கழி மாசத்துல நாய் போற மாதிரி போற. நான் பொம்மையாட்டி பார்த்தே என்னடாப்பா மூஞ்சி பாரு சனியா. அண்ணா வணக்கம் அண்ணா. வா கொட்டை போய் எடுப்போம். என்னடா கொட்டை போய் எடுக்க போற அண்ணவே? நான் அண்ணான்னு கூப்பிட்டேன். அப்ப நான் யாரு உனக்கு? என் தங்கச்சி தானே? ஆமா ஆமா. வயசுக்கு வந்துட்டா பின்னாடி போய் தனோல போட்டு குடிச்சில உட்கார வைக்கிறதுக்கு வான்னு. கூப்பிடலாமா? கொட்டா போடலான்னு கூப்பிட்டாரு. தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க நீ கூட. தங்கச்சியா நீ? பாக்காத திரும்பி அப்படியே. வணக்கம் சித்தப்பா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். அப்பா 500 ரூபாய் சம்பளம் ஏத்துப்பா. வேணாமா? 500 ரூபாய் ஏத்திக்கிடு. என்ன மாதிரி வந்துற மாதிரி. 500 ரூபாய் ஏத்தி கொடு. 495 ரூபாய் அவர் எடுத்துக்கினா 5 ரூபாய் என்கிட்ட கொடுப்பாரு. வாரி வாரி ஏத்துக்கூடிய வல்லல்ரா என்னோட இத்த. ஆமா அத்தனை கை சுண்ணாம தர மாட்டாரு. சொல்லு ராஜா. வணக்கம் சித்தப்பா. ஏங்க என்னவும் போறாடா? டேய் என்னடா? குமார மடினியா? ஏன் காவல்காரன் போய் சித்தப்பா டேய் நான் யாரு ஒரு நாட்டு இளவரசன், யாரு ஒரு சாதாரண காவல்காரன். உன்னை பார்த்து என்ன கூப்பிடுற சித்தமான மாதிரி. அந்த குழந்தையோட பேச வரது கம்முனுக்குறீங்களா எங்கனா? சொல்ல. ஏமா சொல்லு. இன்னொரு வரல நீயா சித்தப்பான்னு கூப்பிட்டா? ஆமா. ஐயோ இன்னும் ஆம்பளை குரல்ல மிமிக்ரிலாம் பண்றமா நீ? டேய் என் தங்கச்சிக்கு தொண்டை காட்டிங்குதுடா. இல்ல நாங்க அடி பீஸ் விசில மாதிரி பாடுறோம். அம்மா தாயே தெருவா சுத்திக்கிறியம்மா. இவனுக்கு என்ன கூலி கொடுப்பீ அம்மா? யார் என்ன தொழில் செய்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி கூலி கொடுமா. அடாயம் ஏய் ஏச்சி கை எடுனால என்னம்மா மரியாதை கர்த்துக்கு வா. ஏய் என்ன நான் கிட்ட வந்தனா கிஸ் அடிச்சுடுவா. என்ன முத்து கொடுக்கறா? நான் என் தங்கச்சிக்கே முத்தம் கொடுக்குற. யார் இது? என் தங்கச்சி. சொல்லு மச்சான். ஏய் பல்ல மச்சான்டா. ஏமா ஏய் மேல கை வச்ச என்னடியா? அறிவில்ல உனக்கு? யாருக்கு? புத்தி இல்லடா. நான் ஒரு பொம்பளை பேசும்போது நாமளும் அது மேல கை வைக்கலாமா? ஐயோ நீங்களா லேடிஸா? நம்பவே இல்ல. ஒண்ணு மேல டூப்ளிகேட்டா நாங்க. அம்மா ஒரிஜினல்டா. நீங்க ஒரிஜினல் டூப்ளிகேட்டான மூணாவது வருஷம் பாத்துக்கு தானக்கறேன் நானு. கரெக்ட்மா நான் உனக்கு அப்பா மாதிரி. ஏய் ஓரி விடு வாயில. அது நீ செய்ய கூடாது, நாங்க தான் செய்யணும். வாடி கால மாறி ஓடி ஆய மூடுறேன். நான் என்ன பண்ணுவேன்? நீ தான வாய மூடுறேன்னா? வாமா நான் தடிக்குற கை. ஏய் சுத்தமா தான் க்ளீன் பண்ணிட்டு வந்தேன். ஏச்சி கம்னரு. ஐயா யோ இதெல்லாம் வடங்கி. என்ன எதுக்கு வர சொன்னீங்க? நான் முதல்ல வந்து ஆடிட்டு போய்க்கலாம். அது மண்ணருக்கு பிடிக்கலையா? அதனால நாட்டியம் வைக்க சிறப்பா இருக்கணும். சரி நாடினா என்ன கொடுப்பீங்க? நீங்க ஆடினா நாங்கள் புள்ள கூட போ. பணத்தை கட்ட பிஞ்சு கொடுங்க. ஏய் பணத்தை புள்ள கொடுப்பா. மான கட்ட பையா. ஈன கட்ட பையா. வேற சொல்லி ஒத்த கூடி நம்ம குடிமச்சான போய்டாடா. பாட போறண்டா குடி ஊத்தி குடியா.
அண்ணனும் தம்பியும் எல்லோரும் இங்கே வந்தாண்ட பார்த்துட்டு இருக்காங்க ஓராட்சி நான் வெட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்த நாட்டியா நல்லா இருமா கூட போட்டு கவுறாங்க வணக்கம் தாத்தா. யார வந்து தாத்தான்ற தாத்தா வேலையை பார்த்தாதான் தெரியும். அவளை மின்னத்துல புடிக்கிற புடி வெடிக்கால வெளிய இருக்கும். நல்லா பிடிப்பியா? நல்லா காட்டியா? சீ சனே பிடிச்சவனா? கைய தானே சொன்னேன். நானும் கை தான் சொன்னேன். அப்படியா? ஆமா. சரி அதெல்லாம் விடுங்க. என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? என்னோட சிமெண்ட் மூட்டை வந்துக்குது இறக்கி போடணுமா? நன்றி வணக்கம். ஏய் அடிங்க அம்மா அண்ணா கூட. பிளாஸ்டிக். உட்டா போய் தூங்க பழுத்து வா. அம்மா முதல்ல வந்து ஆடிட்டு படிக்கலாம் அது மண்ணருக்கு பிடிக்கலையா? அதனால நாட்டியம் மிக சிறப்பா இருக்கணும். ஆகட்டேங்க. அச்சச்சோ புன்னகை கட்டினோ புன்னகை கட்டியில் நாப்பத்தே புன்னகை நித்தின் சொன்னமா உனக்கு விக்கிறதுக்கு வேற என்ன? பல்ராவத்துல 20 ரூபாய் போய்க்கிறியா? மகனே கதிரவா, அப்பா எதற்காக வர வைத்தேன் தெரியுமா? நாட்டியம் சிறப்பாக இருந்தது. அடுத்த காரணம் எதற்காக வர வைத்தேன்? உனக்கு திருமணம் செய்வதற்கு வர வைத்திருக்கிறேன். அப்பா இதுதான் ஒரு ஆசை என்றால் நான் என்ன மறுப்பா கூறப்போகிறேன். அதானே. தாங்கள் விருப்பப்படியே செய்ய முடியும். திருமணத்திற்கு சம்மதமா? எனக்கு சம்மதம். புறப்படி பெண் அப்பா, நில்லுங்கள். அந்த சிரமத்தை கொடுக்கவில்லை. நானே பெண்ணை பார்த்து விட்டேன். எங்களுக்கு தெரியாம பெண்ணை நீ பாத்தியா? ஆமா. எந்த நாட்டு இளவரசி? இதே நாட்டை சேர்ந்தவள். நம்ம நாடா? ஏங்க ஒருவேளை எங்க அத்தையா இருக்குமா? ஏங்க எங்க அத்தை பேத்தாங்க இளவரசி. அப்பா இதே நாட்டை சேர்ந்தவள். நான் அரண்மனை வேலை செய்யக்கூடிய வேலைக்காரி கண்ணகி தான் காதலிக்கிறேன். கண்ணகியா? அட பாவி, நீயா படிச்சவன்? அறிவிருக்கடா உனக்கு? நம்ம தகுதி என்ன தரேன்னா ஒரு நாட்டு மன்னர் நீங்க, ஒரு நாட்டு இளவரசர், நம்ம வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரியா? ஓயும் போய் அந்த அநாதனாய எனக்கு மருமக. இதுக்கு பாவாடை கிடையாது, மாத்து புடவை கிடையாது அவளுக்கு. இந்த திருமணம் கண்டிப்பா நடக்காது. நடக்க விட மாட்டேன். டேய் அறிவிருக்க உனக்கு
ஆசனம் கண்ட நாயை அதுல வச்ச வாயண்ட யார் கல்யா வைக்கிற வாயை? படிச்சு படிச்சு முட்டாள இருக்கேடா அப்படி போய் போய் இருக்கு டேய் இந்த கல்யாணம் நடக்காது நடக்காதுடா மன்னா, இந்த உலகத்தில் காதலை பிரிக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. இதான் தளபதி காதல் பொதுவானது. ஏதோ உங்க மகன் ஆசைப்பட்டுட்டாரு. சைலண்ட். ஆசைப்பட்டவருக்கு திருமணம் செய்து பார்த்தா காலம் சிறந்தது. ஏன் வச்சு வாழ போற தவறுங்க, நம்ம எங்க குறுக்க நிக்கணும்? தளபதி யாரு ஆசைப்பட்டான். இப்ப என்ன சொன்னீங்க? காதல் காதல் பிரி- பொதுவானது. ஆமா. யாரும் பிரிக்க முடியாதா? யாராலையும் பிரிக்க முடியாது. காதலிக்கலாம். தகுதி வேணும். தகுதி பார்த்து காதலிக்கலாம். சொல்றா. தகுதி தூக்கி தலாத்துல போடு. சொல்றா. இரு மனமும் ஒரு மனமாய் போச்சு. யாரு எப்பேற்பட்டவன்? ஆ. இந்நாட்டு மன்னாதி மன்னனானே. ஆமா, ஆமா. அவ யாரா? ஆ. பிச்சைக்கார நாயி. எங்கிருந்தா ஓடி வந்தா. என்ன பார்த்து வேலை கேட்டா. வேலை கொடுத்து எங்க வீட்டு வேலைக்கார சேர்த்துக்கிட்ட. அப்படி இருக்கும் பொழுது அவளுக்கு எனக்கு தகுதியான ஒத்துட்டு நம்ம வீட்டுக்குள்ள போய் காதலிச்சிட்டாரு. ஏன்னா கோமா சொல்லி உயிருக்கு எதனா ஆபத்து வந்தா என்ன பண்ணுவேன்? அதனால அஞ்சு நேரத்துல கொல்லி போறதுக்காவது ஒரு புள்ள வேணும். ஏய். நடந்து போச்சு, நடக்காத ஆட்டோல போச்சு. எதுல போற? காலைல வேலை போறேன் விடுப்பா. வீட்டுக்கு மதிக்காத புள்ள இருந்தா என்ன சத்தா என்னடா? ஓ, அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. அம்மா இருங்க. ஆ. என்னங்க நீங்க புரியாம பேசுறீங்க? பிள்ளையுடைய சந்தோஷங்க நம்முடைய சந்தோஷம். லாய்க்கு அவங்க கையிலங்க. அவங்க விருப்பம் பண்ணி விட்டுடுங்க. ஏய், பிச்சு விடுவோம் பிச்சு. என்ன சொல்றேன்? ஐயா வச்சுக்கின்னு வாழ பார்த்து அவருங்க. நமக்கு என்ன பிரச்சனை விடுங்க ஐயா. சரி சரி. சின்ன வயசுல இருந்து கேட்கலாம் வாங்கி கொடுத்துட்டீங்க. ஆமா. இப்ப காதலிச்சு கல்யாணம் பண்ணி வச்சு போ. என்ன செய்யறது? அவ்வளவுதான். ஒரே ஒரு புள்ள. நாங்க எல்லாரும் ஒரே ஜமா வளர்க்குறோம். நீ நம்ம ஜமால சேர்ந்துக்கோ. அப்படியா? ஆ. வெச்சிரு வாழ போறவா அவ. ஆமா. ஊரோட ஒத்து போயிரு, இல்ல வேறோட அத்து போயிருவா. தடியே நின்னு கிடக்கணும். அப்படியா? ஆமா. சரி வெச்சிரு வாழ போறவா அவ. அப்படியா? அவ சௌகரியம். டேய் திருமணத்திற்கு சம்மதம்டா. டேய் கண்ணகி, வேலைக்காரி. கண்ணகி வேலைக்காரியா எனக்கு மருமக அரண்மனைக்கு மருமக வருவாளா? ஆ. வர விடுவேனா? அதானே. அவ வீடு எங்க இருக்குது? கண்ணுக்கு விடுத்தானே. ஆ. எனக்கு தெரியும், நாங்க ஆடுறவா. நாளை இணையத்தில் சந்திக்கிற கண்ணகி என்று உரைத்து விட்டு சென்றேன். ஏன் காதலனை இதுவரை காணவில்லையே? எப்பொழுது வருவார் என்று தெரியவில்லையே. வருவார் வருவார் என்று வழிமை வெடிவைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். வரட்டும் பார்க்கலாம். திந்தின் நாக்கடி திந்தின் நாக்கடி திந்தின் நாக்கடி திந்தின்னா நாக்கடி திந்தின் நாக்கடி திந்தின் நாக்கடி திந்தின்னா திந்தின் நாக்கடி திந்தின் நாக்கடி திந்தின் நாக்கடி திந்தின்னா நாக்கடி திந்தின் நாக்கடி திந்தின் நாக்கடி திந்தின்னா யாரா வரே? கவியா பையன் என்ன பேதிக்கு கூடுவானோ? எல்லாரும் வீடு எழுதி பாப்போம். போய் ஆப் பண்ணிட்டு போய் படுத்துக்கிறான்ல. நான் ஆடும்போது தாங்க ஆப் பண்ணிடுறான். ஏப்பா, வேற யாரா? பொம்மையாட்டுக்கு வந்து ஆனை மட்டும் கலர் கலரா போடுறான். என்னடா போடுறான்? ஆமைக்கு ஆடும்போது ஆப் பண்ணிட்டு உட்காந்துக்கிறான். பொறாம வாங்கிக்க சொல்லு. நான் நல்லா ஆடுறேன்னு போறாம. யாரா அவன்? இன்னும் எவ்வளவு தூரம் போறது? எவ்வளவு கால் தூரம் வருது. வருது? கிட்ட வந்துங்க, பக்கத்து எடுத்தா கண்ணுக்கு விடு. அப்படி போலாம். பச்சரிசி முத்து முத்தா பச்சரிசி